வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஆக்ஷன் படம் தான் ஆண்டனி. இந்த ஆண்டனி படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் இப்போ அவைலபிளாக இருக்குது மலையாளத்தில் மட்டும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஜு ஜார்ஜ், கல்யாணி பிரியதர்ஷன், செம்மன் வினோத் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஜோஷி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஊருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. அதே ஊரை சேர்ந்த ஜேவியர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம ஹீரோ தெரியாதனமா கொலை பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கான தண்டனையும் வந்து நம்ம ஹீரோ வந்து அனுபவிக்கிறாரு ஜெயிலுக்கு போய். இவருடைய தண்டனை காலம் முடிஞ்சு திரும்ப ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. ஸோ இறந்து போன அந்த ஜேவியருக்கு ஒரு மனைவியும் அப்புறம் ஒரு பொண்ணும் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேவியரோடையும் மனைவியும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு மட்டும் அனாதையா இருக்கு. ஆதரவு இல்லாத அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுப்போம், கார்டியனா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முன் வர்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே கிக் பாக்ஸிங்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் ரகடான பொண்ணு தான். எப்போ பாரு யாருக்கிட்டாச்சும் வம்புக்கு போறது, தகராறு பண்றது, இதே மாதிரியான ஒரு டைப்பு. ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறதுனால அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து எப்படி ஃபேஸ் பண்ணாரு, ஒரு கார்டியனா இருந்து அந்த பொண்ணை வந்து எப்படியெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கறதான் இந்த ஆண்டனி படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த படத்துக்கான கதை, திரைக்கதை இது ரெண்டுமே கொஞ்சம் புதுசா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எமோஷனலான காட்சிகள்லையும் சரி, ஆக்ஷன் காட்சிகள்லையும் சரி, ஆண்டனி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்குமான ஒரு சில கான்வர்சேஷன் வந்து படத்துல சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்த தாண்டி செம்மன் வினோத் ஆகட்டும், அப்புறம் படத்தில் நடிச்ச மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரை வந்து சூப்பராகவே பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. கல்யாணி பிரியதர்ஷனுக்கு இந்த படத்துல வந்து டைலாக்ஸ் கம்மி தான், பட் ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாவே இருக்கும். அவங்களுடைய சண்டை காட்சிகள் மட்டும் இல்லாம படத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரசிக்கும் விதமாவே எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய அந்த எமோஷனலான போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைவா இருக்கும், ரொம்ப யதார்த்தமா வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. பாக்குற ஆடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் இந்த கதையில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. எமோஷனல் ட்ராமா மூவியாக தான் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதையாக வந்திருக்கும். அதனாலே நிறைய இடங்களில் வந்து இந்த கதை இங்கே தான் ஆரம்பிச்சு இங்கே முடிய போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளை வந்து இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தி காட்டியிருந்தா இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த படம் வந்து மோசம் இல்லை. ஜோஜு ஜார்ஜுடைய பர்ஃபார்மன்ஸுக்காகவும், கல்யாணி பிரியதர்ஷனுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவும் அண்ட் எமோஷனல் சீக்வன்ஸும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.